டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். 2 புகார்கள் திரு சீமான் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2 வழக்குகள். ஒன்று, ஒரு வழக்கறிஞர் ஒருவர் திரு சீமான் அவர்கள் மேதகு தலைவருடைய படங்களை பயன்படுத்தக்கூடாது, அது போலி புகைப்படம், அவர் அவ்வாறு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதே போல இன்னும் ஒரு வழக்கு விஜயலட்சுமி அவர்கள் தொடர்புடையது. திரு சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2 பேரும் தனி மனிதர்கள். இருவருக்கு இடையே நட்போ உறவோ ஏற்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். முதலில் இது தொடர்பாக திரு சீமான் மீது சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்த விஜயலட்சுமி அவர்கள் அதற்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு அந்த புகாரை தாம் திரும்ப பெற்றுக்கொள்வதாக காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து அது பேச்சுவார்த்தை, அது பைசலாகி இருக்கிறது. அதன் பிறகு மறுபடியும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அதையும் அவர் திரும்ப பெற்றிருக்கிறார். ஆக 2 முறை விஜயலட்சுமி அவர்களே இந்த புகார்களை, வழக்குகளை திரும்ப பெற்றிருக்கிறார் இங்கே காவல் நிலையத்தில். இது தொடர்பாக மீண்டும் அவர் விஜயலட்சுமி முதலிருந்து தொடங்கின உடனே திரு சீமான் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுறார். அதாவது இவர் கொடுத்த புகார், காவல் நிலையத்தில் உள்ள புகாரை ரத்து செய்ய வேண்டும், அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். காரணம், இவரே திரும்பி வாங்கிக்கிட்டாரு, வாபஸ் பெறுவதாக, அதை திரும்ப பெறுவதாக கூறி எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டாரு. எனவே அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார் சீமான். ஆனால் வியப்பாக இருந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, அவர் திரும்ப பெற்றாலும் பெற்றுக்கொள்ளட்டும், ஆனாலும் இந்த வழக்கு நடக்க வேண்டும். சீமானுக்கு விஜயலட்சுமி முதல் மனைவியா என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் 12 வாரங்களுக்குள் தங்களுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது நான் மிக முக்கியமாக கவனிக்கிறதுனா, இது 2 தனி நபர்கள், ஒரு ஆண் பெண் ஒருவர் சந்திப்பதும் திருமணம் செய்து கொள்வதாக இருப்பதும் அதன் பிறகு பிரிவதும் அல்லது இணைந்து வாழ்வதும் என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதில் சீமான் வேண்டுமென்றே என்னை பொய் கூறி ஏமாற்றிவிட்டார் என்று அதற்கு சான்றுகளும் ஆதாரங்களும் இருந்து அதை ஒரு புகார் மனுவாக கொடுத்திருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில் யாருக்கும் என்ன தயக்கம் இருக்கப் போவதில்லை, இல்லைங்களா? இது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை இருவருக்கு இடையே சென்று கொண்டிருக்கிறது. விஜயலட்சுமி அவர்களை குறிப்பாக சீமானுக்கு எதிரான திராவிட இயக்கத்தினர், திராவிட கட்சியினர் அவரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது எப்படி என்றால், திரு விஜயலட்சுமி மூலமாக பரப்புரைகள் மேற்கொள்வது, குறிப்பாக பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்திற்கு முன்பாகவும், அதே போல் திரு சீமான் அவர்களுடைய புகழுக்கு, பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்கிற போதெல்லாம் அந்த விஜயலட்சுமி அவர்களை பேச வைத்திருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தினர், திராவிட கட்சியினர் என்று சொல்வதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்கலாம். அதிகமாக சமூக ஊடகங்களில் அவர்கள்தான் அந்த அம்மாவுடைய குரலை பதிவு செய்கிறார்கள், பகிர்கிறார்கள் என்பதிலிருந்து நமக்கு தெரிகிறது அவர்கள் அதை ஆதரிக்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்று. எனவே ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இன்டென்ஷன் உள்ளே இருக்கிறது, அரசியல் ஒரு லாபம் உள்ளே இருக்கிறது. இதன் காரணமாக திருமதி விஜயலட்சுமி அவர்களை தொடர்ந்து ஒரு தூண்டுதலுக்கு உள்ளாக்கி அல்லது அவர் பேசுவதை இவர்கள் சீமானுக்கு எதிராக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில் இது ஒரு அரசியல் கட்சியாக 8 விழுக்காடுக்கு மேல் வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு அரசியல் இயக்கமாகவும் அமைப்பாகவும் தம்பி தங்கைகளுடன் நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மீது பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதை நிரூபித்து விட வேண்டும் என்கிற முனைப்பு இந்த திக திராவிட இயக்கத்தினை சேர்ந்தவர்களுக்கு இருப்பதில் வியப்பில்லை. ஏனென்றால் அவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த 15 ஆண்டு காலமாக சீமான் பொய் பேசுகிறார், விஜயலட்சுமி என்ற பெண்ணை ஏமாற்றிவிட்டார், அவர் திரள் நிதி வசூலித்து இளைஞர்களை ஏமாற்றுகிறார் என்றெல்லாம் இவை போன்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மொத்தமே புகார்கள் தான். இதைத்தான் தொடர்ந்து திரும்ப முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நம்ப வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஆனால் கெடு வாய்ப்பாக மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. காரணம், ஒருவர் மீது ஒரு குற்றம் சொன்னால் அந்த குற்றச்சாட்டோடு சரி இப்படியாப்பா அப்படின்ட்டு போகிறது சரிதான். தொடர்ந்து நீங்கள் மக்கள் மத்தியில் போய் குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டே இருக்கும் பொழுது அதே வேளையில் அவர் இந்த அரசுகளின், குறிப்பாக இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசாகட்டும் அல்லது இங்கே ஆளும் திமுக அரசாகட்டும்,
இவர்கள் கொண்டு வரக்கூடிய மக்கள் நல விரோத திட்டங்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார். அதே போல் தயவு தாட்சணியமின்றி அது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதனுடைய குறைகளை சுட்டிக்காட்ட தயங்குவதில்லை. இன்று அன்றாடம் அனைத்து மக்களோடு நின்று கொண்டு அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒரு தலைவராக திரு சீமான் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இதில் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் ஒரு அரசியல் இயக்கமாக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய தம்பி தங்கைகள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்று எப்படிப்பட்ட கருத்துக்களை கொள்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள், எப்படிப்பட்ட சித்தாந்தங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள், எதற்காக குரல் கொடுக்கிறார்கள், எதற்காக போராடுகிறார்கள் என்பதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெண்மணியோடு அவருக்கு ஏற்பட்ட ஒரு முரண். அந்த முரண் பார்த்திங்கன்னா 15 ஆண்டு காலமாக இழுத்து கொண்டே செல்கிறார்கள். அது புகார் திரும்ப பெறப்படுகிறது. பிறகு மீண்டும் அந்த புகாரின் மீது எங்கள் விசாரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு. இப்படி ஒரு பெண்மணி மாறி மாறி ஒருவர் மீது, குறிப்பாக அரசியல் கட்சியாக வலிமையாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவர் மீது இவ்வாறு புகார் கூறுவதும் அதை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றிருப்பதெல்லாம் இப்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இவர் தரப்பில் அதை ரத்து செய்ய சொல்லி தான் போனாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நீங்கள் அவங்க திரும்ப பெற்றாலும் கூட இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இது போன்ற ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, திரள் நிதியில் ஏமாற்றி விட்டார், மேதகு தலைவரை சந்திக்காமல் இவர் பொய் கூறிவிட்டார், தவறான புகைப்படங்களை பயன்படுத்தி விட்டார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை திரும்ப கொண்டு திரு சீமான் அவர்கள் மீது வைப்பதை பார்க்க முடிகிறது. உலகெங்கிலும் உள்ள ஒட்டுமொத்த 14 கோடி தமிழர்களும் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாவது, இதில் என்ன நாம் வியப்பாக பார்க்கணுன்னா, ஒரு வழக்கறிஞர் போயிட்டு இவர் மேதகு தலைவர் அவர்களை சந்தித்ததாக ஒரு புகைப்படம் வெளியிட்டிருக்காரு, அது பொய்யானது, மோசடியானது, எனவே அதை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் போயிருக்காங்க. முதல்ல ஒன்று, மேதகு தலைவருடைய புகைப்படம் என்பது ஒரு தனி மனித உரிமை அல்ல. யாருக்கும் பேட்டன் ரேட்லாம் அது கிடையாது. இது அதே போல் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே கூட எடுத்துக்காட்டாக ஒரு அண்ணன் மகன் இருக்கிறார், அண்ணன் மகன் இருக்கிறார், சகோதரி இருக்கிறார் மேதகு தலைவருடைய, அவர்களே முதல்ல உரிமை கோர முடியாது. காரணம் என்னென்னா, இயக்கத்தையும் குடும்பத்தையும் அவர் பிரித்தே வைத்திருந்திருக்கிறார் மேதகு தலைவர். எனவே இப்போது உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் போராளிகள் அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து அதற்கு குரல் கொடுத்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு லோக்கஸ் ஸ்டாண்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதற்கு ஒரு பிடிமானம் உண்டு. ஆக அப்படி இல்லாமல் ஒரு பொதுவெளியில் இன்னும் சொல்லப்போனால் மேதகு தலைவர் படத்தை இந்தியாவில் பயன்படுத்தினாலே தடை என்று இருக்கிறது. முகநூல் பக்கத்தில் நீங்கள் படத்தை போட்டால் முகநூல் பக்கமே முடக்கப்படுகிறது. யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று யூடியூப் அக்கௌண்ட் கணக்கே ரத்து செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் இன்று மேதகு தலைவருடைய படத்தை கொண்டு சென்று புலிக்கொடியை, சோழ மன்னனுடைய புலிக்கொடியை கொண்டு சென்று இன்று தேர்தல் பரப்புரைகளை மட்டுமல்லாமல் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சீமான். இப்படிப்பட்ட நிலையில் சில படங்களை அவர் பயன்படுத்தக்கூடாது இந்த தடை விதிக்க கோரியிருப்பதே பார்த்திங்கன்னா வியப்பாக இருக்குது. ஏனென்றால் இந்தியாவில் குறிப்பாக நீங்கள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதற்காக மாரல் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய தார்மீக ஆதரவை தரலாம் என்று உச்சநீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறது. காரணம் என்னென்னா, அங்கே நடைபெற்றது சம உரிமை கேட்டு போராடிய மக்கள். அந்த மக்களுக்கான உரிமைகளை பெற்றெடுக்க முதலில் அறவழி போராட்டம், பின்னர் ஆயுத போராட்டமாக மாறியது. அதற்கு பிறகு 2009 ஆயுத போராட்டம் மௌனித்தது. தற்பொழுது உலகெங்கிலும் அரசாங்க ரீதியான அறப்போராட்டமாக, அரசியல் போராட்டமாக அது உருவெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அங்கே அவர்கள் அந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் அது தீவிரவாதம், பயங்கரவாதம் என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக ஒரு உரிமை கேட்ட போராட்டமாகத்தான் வெளி உலகத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அதை உள்நாட்டு போராகத்தான் ஐரோப்பிய நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அங்கே அந்த மக்களுக்காக 3 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40,000 60,000 பேர் மாவீரர்களாகி இருக்கிறார்கள். 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உலகெங்கிலும் நாடுகளில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு அமைப்பாக செயல்பட்ட அவர்களுக்கான ஆதரவு, அவர்களுக்கான பிரதிநிதிகளாக செயல்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு அதே போல் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு என்பது பொருளாதார ரீதியாக அல்ல, அல்லது அவர்கள் நீங்கள் ஆயுதம் தாங்கி போராடி அதற்கு உதவினால் அது குற்றம்.
ஆனால் மாறாக அவர்களுடைய உரிமைக்கு ஐநா மனித உரிமைகள் மன்றத்தில் நீதி கேட்டும் தொடர்ந்து அங்கே இழைக்கப்பட்ட அநீதி, அங்கே நடத்தப்பட்ட போர்க்குற்றம் தொடர்பாக இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் பரப்புரை செய்வதற்கு முழு உரிமை தமிழர்களுக்கு உண்டு. காரணம் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் என்கிற அடிப்படையில். அதற்காக நீங்கள் இந்த படத்தை எல்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இது பிழையாகவோ தவறாகவோ சட்டங்கள் அவ்வாறு கூறுவதில்லை. ஆனால் இப்பொழுது என்னென்னா, தொடர்ந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இவர் எதெல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ அந்த பலவீனமான அவற்றை மட்டுமே வைத்து தொடர்ந்து பரப்புரை செய்து இவர்கள் ஒரு பொய் பரப்புரை செய்து அதை நிறுவ முயன்று கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய 15 கோடி தமிழர்களும் இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே தற்பொழுது அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக எதிர்த்து களமாட வேண்டிய சீமான் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள், அவதூறு பரப்பிவிட்டார் என்று பொய்ச் செய்தி, அதே போல் அவர் இந்த விஜயலட்சுமி என்ற பெண்ணோடு இருக்கக்கூடிய முரண், அது அவருடைய தனிப்பட்ட பர்சனல் இஷ்யூ, இவற்றையெல்லாம் அவர் வழக்கு புகார் வாபஸ் பெற்றதுக்கு பிறகும் அதை விசாரிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுவது என்பதெல்லாம் இது 2026 நோக்கி நாம் தமிழ் செல்லக்கூடிய அந்த பாய்ச்சலை மட்டுப்படுத்தவும் சீமானவர்களை மட்டுப்படுத்தவும் தான் இதெல்லாம். அதை நம்ம சொல்கிறது நீதிமன்றங்களுடைய வழக்குகள் வேறு. நீதிமன்றம் அவர்கள் நீதிபதி அவர்கள் என்ன பார்வையில் அதை வழக்குக்கு எடுத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. அவர் வழக்கு சொல்லும்போது தான் தெரியும். நாம் சொல்வது அரசியல் ரீதியாக இவர்களெல்லாம் இதை பயன்படுத்தி கொள்கிறாங்க. நீதிபதி நேற்று இப்படி அவர் சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊடகங்கள்லாம் என்ன செய்யுது, திராவிட இயக்க ஆதரவு ஊடகங்களெல்லாம் அதைத்தான் பெரிய செய்தியாக காலையிலிருந்து வெளியிடுகின்றன. இவர்களை தான் சொல்கிறோம். நீதியரசர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு தனி டிஸ்கிரிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. எனவே அவர்கள் என்ன அடிப்படையில் அது எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இதே உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு பரவாயில்ல, அவங்க இப்போ விஜயலட்சுமி புகாரை திரும்ப பெற்றிருந்தாலும் கூட பரவாயில்ல, இதை பற்றி நீங்கள் ஆராயுங்க, எனக்கு ஆய்வு செய்து அறிக்கையை கொடுங்கன்னு நீதிமன்றம் கேட்கும் பொழுது, ஒருவேளை அந்த விசாரணையில் சீமான் அவர்கள் மீது தவறு இல்லை என்று காவல்துறையை அறிக்கை கொடுக்கும் பட்சத்தில் உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா அது இவருக்கு ஒரு சீமான் அவர்களுக்கு க்ளீன் சிட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவருக்கு பச்சை குறியீடு இடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நம்ம நெகட்டிவாக எதிர்மறையாக உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடியதை அப்படி பார்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அது உண்மையிலேயே அது பாலியல் துன்புறுத்தல் அல்ல, இது வேண்டுமென்றே அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வேளை விசாரணைகள் வந்தால் அது சீமானவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். எனவே உயர்நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் எடுப்பதாக நேர்மறையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதுதான் மிகச்சரியான பார்வையாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி ஒரு பூதாகரமாக்கி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் கட்சிகள் இவங்களை தான் நம்ம இவர்கள் அரசியல் ரீதியாக தான் பண்ணுறாங்க. இதே போல தான் விஜயகாந்த் அவர்களுக்கு செஞ்சாங்க. இதே போல தான் திமுக அதிமுக தவிர யார் புதிதாக வந்தாலும் அவர்களை எல்லாம் மேலெழுந்து விடாமல் தடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் திராவிட கட்சிகள் இயக்கங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது தமிழ் தேசியம் என்பது பேரெழுச்சியாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. இது விளையாட்டான அவர்கள் கடந்து போக முடியவில்லை. எனவேதான் அவர்கள் இப்படிப்பட்ட தலைமை யார் என்று பார்த்து அவர்களை மட்டம் தட்டுவதற்கான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கிறோம். எனவே இந்த 2 வழக்குகளும் தற்பொழுது இதன் மூலமாக சீமான் அவர்களுக்கு இந்த 2 வழக்குகளிலுமே ஒருவேளை இந்த படங்களை பயன்படுத்த வேண்டாம் என்கிற அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் அதுவும் திரு சீமான் அவர்கள் சாதகம்தான். விஜயலட்சுமி விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டு சீமான் மீது தவறில்லை என்று உயர்நீதிமன்றமே தெரிவிச்சிருச்சுன்னா அதுவும் சீமான் அவர்களுக்கு சாதகமான ஒன்றுதான். எனவே இதை நேர்மறையாகவும் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இதன் மூலம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.